ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் வசூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, அரிசி போண்டாவும் இஞ்சி புளி சட்னியும் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராமுக்கு பச்சரிசி எடுத்து 2 மணி நேரம் இல்லது ஒரு 3 மணி நேரம் அளவுக்கு கழுவி ஊற வச்சுருக்குறேங்க. 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்குறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஜாரில் சேர்த்து லைட்டாக தண்ணியை தெளித்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. ஒரு தனித்தனியாக தாங்க அரைச்சி எடுக்கணும். ஃபஸ்ட்டு அரிசியை அரைச்சி எடுக்கணும். அதுக்கு அடுத்த ஜாரில் உருளைக்கிழங்கை போட்டு அரைச்சி எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை அரைச்சிருவோம். அரிசியை அரைச்சாச்சுங்க. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம ஜாரில் இப்போது உருளைக்கிழங்கை சேர்த்துக்குவோங்க. உருளைக்கிழங்கையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணுங்க. தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. இதில் தண்ணியை சேர்க்காம தான் நம்ம உருளைக்கிழங்கை அரைக்கணும். உருளைக்கிழங்கையும் அரைச்சாச்சு. ஒரு வேளை தண்ணி மாவு கொஞ்சம் தண்ணி ஆகிட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த சுவை பிடிக்காதவங்க இது கூட ஒரு 2-3 கரண்டி இட்லி மாவையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இட்லி மாவு சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் கருவேப்பிலை, இப்போ இஞ்சியை துருவிக்கிறேங்க. பச்சை மிளகாவையும் நறுக்கி போட்டிருக்கேன், கருவேப்பிலையும் நறுக்கி போட்டிருக்கேங்க. இப்போ இஞ்சியை நான் சீவிக்கிறேங்க. இந்த இஞ்சி இந்த போண்டாவுக்கு நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். இஞ்சியை நம்ம துருவி போட்டோம்னாக்கா நம்ம சாப்பிடும்போது பல்லில் அங்கங்கே கடி போடுங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகத்தை சேர்த்துக்குவோங்க. சீரகம் சேர்த்தாச்சு. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோங்க. உப்பையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கணுங்க. கையில் தான் பிசையணும். உருளைக்கிழங்கு, இந்த மாவு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம் எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் அடித்து நம்ம பிசையணுங்க. இது கிள்ளு போண்டா மாதிரி நம்ம போடணுங்க. கிள்ளி போடுறதுக்கு இந்த பதம் கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை தண்ணியாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இட்லி மாவும் இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம கெட்டியாக இருக்கிற இட்லி மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி புளி சட்னிக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாங்க. 50 கிராமுக்கு மேலே நான் இஞ்சியை தோல் சீவி எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை நான் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்குவேங்க. ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளியை ஊற வச்சுருக்குறேங்க. இந்த கப்பில் 3/4 கப்பு அளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேங்க. நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாவும் 3 வரமிளகாய் எடுத்துருக்குறேன். தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அடுப்பில் வானல் வச்சாச்சுங்க. தவா காஞ்சதுக்கப்புறமா நம்ம நல்லெண்ணெயை விட்டுக்குவோங்க. நல்லெண்ணெயை சேர்த்து செய்யும் போது இதோட சுவை இன்னும் ஜாஸ்தியான சுவையை கொடுக்கும். கொஞ்சம் நிறையவே விட்டுக்கணுங்க. அப்போ தான் இந்த பொருள் கெட்டு போகாமல் இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் 1 மந்த்து கூட நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அதுக்காக தான் அந்த நிறைய நல்லெண்ணெயை நம்ம சேர்க்குறது. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போட்டுக்குவோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா காய வச்சாச்சு. கடுகு நல்லா பொரியுதுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சும்மா ஒரு 4 மட்டும் வெந்தயத்தை சேர்த்துக்குவோங்க. அது வாசனைக்காக. வெந்தயம் பொரிஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கிற அடுப்பை சிம் பண்ணிக்கணுங்க. ஏன்னா அது கருவேப்பிலெல்லாம் படப்படன்னு வெடிக்கும். அதனால் அடுப்பை சிம் பண்ணியாச்சு. பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை இது 3த்தையும் போட்டு நல்லா எண்ணெயிலே பொரிய வைக்கணுங்க. இது எண்ணெயோடு சேர்ந்து நல்லா கலந்து கொடுக்கணுங்க. இப்போ
இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியை நான் சேர்த்துக்கிறேங்க. அது எண்ணெயில் நல்லா பொரியணுங்க பெருங்காயம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். பல்ஸ் மோடில் போட்ட இஞ்சியை நான் எடுத்து வச்சுருக்குறேங்க. அந்த இஞ்சியை வந்து இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேங்க. நல்லா சேர்த்தாச்சு. இஞ்சி போட்ட உடனே கொஞ்சம் அடி பிடிக்க தொடங்கும். அதனால் நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து அடியில் கிளறி விட்டு நம்ம திருப்பி விடுற மாதிரி கிளறணுங்க. இஞ்சி இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் அடி பிடிக்கும். ஆனால் அந்த இஞ்சியோட கலர் வந்து நல்லா கோல்டன் கலரில் மாறணுங்க. அப்படி மாறினா தான் இந்த இஞ்சி புளி சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லா வருங்க. இஞ்சி வந்து இப்போது நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சிட்ருக்குது. இந்த சமயத்தில் நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்குவோங்க. புளி தண்ணியை சேர்த்தாச்சுங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கினா மேலே தரிக்காமல் இருக்கும் தண்ணி. இப்போ நல்லா கலந்து கொடுக்கணுங்க. இஞ்சி நல்லா பொரிஞ்சு கலர் மாறினதுக்கப்புறம் தான் நம்ம புளி தண்ணியை சேர்க்கணும். இப்போது இந்த 3/4 கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேங்க. நான் அடுப்பை மீடியமான ஃப்ளேவரில் வச்சுட்டு இப்போது நல்லா கலந்து கொடுக்கணுங்க. எல்லாம் கரைஞ்சிரும். நாட்டு சர்க்கரை, இந்த புளி தண்ணி, இஞ்சி எல்லாம் ஒன்று போல் கலந்து வருங்க. இப்போ நம்ம நல்லா கலரி விட்டுக்கணுங்க. ஒரு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டதுக்கப்புறமா பச்சை வாசனை போகும். புளியோட பச்சைத்தன்மை போனதுக்கப்புறமா மிளகா பொடி எடுத்து வச்சுருக்குறேங்க. அதை போட்டுக்கிறேன். வெறும் மிளகாத்தூளுங்க அது. அதை போட்டாச்சு. இப்போ நல்லா இதோட கலந்து விடணுங்க. மிளகாவோட அந்த ரா ஸ்மெல் போகணுங்க. அதனால் நான் கலந்து விட்டு கொதிக்க விடுறேங்க. இப்போ இது கொதிச்சதுக்கப்புறமா எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வருங்க. ஓரத்துக்குள்ள எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அப்போ தான் இந்த இஞ்சி புளி சட்னி வந்து ரெடியாக ஆயிடுச்சுன்ற அர்த்தங்க. எண்ணெய் பிரிஞ்சதுனா தான் அந்த பொருள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். சுவையும் நல்லா இருக்குங்க. இப்போது ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சாச்சு. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு போடும்போது இந்த இனிப்பு, புளிப்பு, காரம், இந்த சுவை எல்லாத்தையுமே நல்லா தூக்கி கொடுக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா திக்னஸாக வந்துடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிய தொடங்கிடுச்சுங்க. இஞ்சி புளி சட்னி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம் இதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. இந்த இஞ்சி புளி சட்னி வந்து சாஸ் டேஸ்ட்டில் இருக்குங்க. அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இஞ்சி புளி சட்னி வந்து எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுத்தது நம்ம போண்டாவை போட்டு எடுத்துக்குவோம். அடுப்பில் வானல் வச்சாச்சு. வானல் காய்ச்சதுக்கப்புறமா எண்ணெயை சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா நம்ம கிள்ளு போண்டாவை மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம எடுத்துக்கணுங்க. குழந்தைங்க சாயந்தரத்தில் வரும்போது இந்த ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ கிள்ளி இந்த மாவை நம்ம போட்டுக்குவோங்க. ஒருவேளை தண்ணியாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் அரிசி மாவோ இல்லை இட்லி மாவையோ கூட கொஞ்சம் கலந்துக்கலாங்க. இது எண்ணெயெல்லாம் நிறைய குடிக்காதுங்க. ஏன்னா இது பச்சரிசி இல்லைங்களா, அதனால் எண்ணெய் குடிக்காது. ரொம்ப எண்ணெயும் இழுக்காது. இப்போ போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க. செவந்து வந்துடுச்சு. இஞ்சி புளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அரிசி போண்டாவும் இஞ்சி புளி சட்னி காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி போண்டாவும் இஞ்சி புளி சட்னியும் தயாராக இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க நல்லா திருப்தியாக சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தர்ஷன் வசூஸ் கிச்சனுக்கு
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.